நீங்கள் கொடைக்கானல் வ்ளாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு ரெட் டாக்ஸி தான் புக் பண்ணியிருந்தோம். மதியானம் 3 மணிக்கு புக் பண்ணியிருந்தோம். கொடைக்கானல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 மணிக்கெலாம் போய் சேர்ந்துட்டோம். ரெட் டாக்ஸியோட ஃபேர் வந்து 3500 வருதுங்க. மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு பேக்கேஜிங்கும் இருக்குங்களா, நார்மலாகவும் இருக்குங்களா. நம்ம நார்மலாக தான் புக் பண்ணி போனோம், பேக்கேஜிங் இருக்கிறது நமக்கு தெரியாது. பேக்கேஜ் புக் பண்ணி போனால் டைம் எக்ஸ்ட்ரா இருக்குமா, ஒரு 2-3 இடம் நிப்பாட்டி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வியூ பாயிண்ட்லாம் நம்ம பேக்கேஜிங் இல்லாதனால நமக்கு சும்மா லைட்டாக கொஞ்சம் நேரம் எங்கெங்கே நின்றுட்டு கிளம்பி போயிட்டே தான் இருந்தோம். நம்ம இது மழை காலங்கிறதுனால கூலிங் வந்து உங்களுக்கு மலைக்கு கீழே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் மேலே போக போக நமக்கு குளிர் அதிகமாக தான் ஆச்சு. இன்னும் மழை காலங்கிறதுனால அருவியில் வந்து நிறையா தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. சீசனிங் டைமுக்கெலாம் இப்போது வர்றது காட்டிலும் மக்கள் வந்து ரெய்னி சீசன்லேயும் வராங்களாம் அப்படின்னு நாங்கள் ஒர்க் பண்ணுற வியாபாரிகளே சொன்னாங்க. நம்ம நைட் ரீச் ஆகவே லேட் ஆயிடுச்சு. ரூமுக்கு போய் செட்டில் ஆக ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு, அதனால vlog காலைல வந்து பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே, அதாவது October 21 தீபாவளிக்கு அடுத்த நாள். பாருங்கள், காட்டுறேன் வியூ எப்படி இருக்குன்ட்டு. நம்ம தங்கியிருக்க ரூமில் பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். அதான் காய்ஸ், நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்லேருந்து வியூ. இந்த கொடைக்கானல் குளிரில் ஒரு டீ குடிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். டீ குடிச்சு நம்ம அடுத்து எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, ஒரு வேறு லெவலான ஒரு ரூம் பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். ரூம் பார்த்திங்கன்னா 5 மெம்பர்ஸ்க்கு 1800 சொல்லியிருக்காங்க. ரூம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கோடை போனால் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது அவுட்டர் நல்லா இருக்கு பாருங்க. மாடிக்கு போகிற வழி இங்கேயே பார்ப்போம். ரூமு இது ஃபர்ஸ்ட் இப்படி இல்லை, பாத்ரூம் எல்லாமே வாங்கி டெவலப் பண்ணிருக்கோம். செட் ஆகும்ல உங்களுக்கு? நைட் டிவி ஓடுமானே? இல்லைண்ணே, டிவி ஓட வேணுங்க. சரிண்ணே, சரிண்ணே, ஓகேண்ணே. அண்ணே சரிண்ணே, சரிண்ணே, உங்கள் நம்பர் கொடுத்துருங்க, நாங்கள் வரும்போது உங்களுக்கு கால் கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகேங்கண்ணே. நான் இங்கே பஸ் ஸ்டாண்ட் எங்கண்ணே இருக்கு? ஆமாண்ணே, அப்படியே மேலேங்க. ஓகேண்ணா, பஸ் இங்கிட்டு வருதுங்களா? அதனால கேட்டேன். பூம்பாறை போயிட்டு வருதுங்களா? பூம்பாறை தான் போர்டு போட்டு வருதுன்னு நினைக்கிறேன். பைக் நீங்க நிப்பாட்டிங்களாண்ணே? ரெண்ட்டுக்கா? மலை பஸ் சின்னதா இருக்கு. நஃபி, நஃபி, உன் டேஸ்ட்டுக்கு நல்லா பாட்டு வருது போலயே. எப்படி பாட்டு தமிழ்ல ஓடுதா? சரிம்மா, கேளுங்க. பொங்கலுக்கு இப்போ நம்ம ஊட்டி போகிறோம்னா, பொங்கலுக்கு ஊட்டி போயிட்டு அப்படியே அங்கேருந்து நிறைய இடம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த இதுக்கு போயிடலாமே. புலிகள் நம்ம தான் ஒரு தடவை புளியை பார்த்துட்டு அலறிட்டு ஓடியாந்தோமே.
முதுமலை நமக்கு நிறைய டனல் அருவிக்கு எல்லாம் பூந்து போவோம். நம்ம பைக்ல போகும்போதே பார்ப்போம்ல. ஏய் அதெல்லாம் இல்லடா, நாங்கெல்லாம் முட்டை புரோட்டாலாம் இருக்காது, நீ தொட்டப்பட்டா வந்து பாரு. இங்கேதான்டா அருணி சூப்பு இங்கதான் சாப்பிட்டோம். தள்ளுவண்டி கிடையாது. அப்ப சும்மா அப்படியே சும்மா டென்ட் மாதிரி போட்டு மொழிகி இருந்தாங்க. நம்ம கொடைக்கானல் மெயிலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். கொடைக்கானல் நம்ம ரூம்லேருந்து பூம்பாறை போகிறதுக்கு 2500 கேட்டிருந்தாங்க. இதில் வந்து அருங்காட்சியகமும் நாங்கள் கவரப் பண்ணுறோன்னு சொன்னாங்க. உங்களுக்கு அருங்காட்சியகம் போக வேண்டாம் அப்படின்னா 2000 மட்டும் பே பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பார்ட் 2 பூம்பாறை விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.